Hello everyone, welcome to Tamil Network. நம்ம சேனலில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணி இதோட நிறைய மந்த்ஸ் ஆகுது. இன்றைக்கி இந்த வீடியோ எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அண்ட் நம்ம சேனலில் ஃபிட்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் அப்கமிங்காக வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வெயிட் லாஸ் இல்லை வெயிட் கெயின்க்கு ட்ரை பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மெயினாக நான் மேக் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெயிட் லாஸ் இல்லை வெயிட் கெயினை பேஸ் பண்ணி நிறைய பிஸ்னஸ் போயிட்டுருக்குங்க. இதில் நிறைய ஸ்கேம்ஸும் இருக்குது. நான் வந்து இந்த டயட்டை கொடுக்குறேன், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், இது மூலியமாக உங்களுக்கு இவ்வளோ வெயிட் கெயின் ஆகிடும், அதுவும் ஒரு 10 நாளில் க்ரோ ஆகிடும், இல்லை 5 நாளில் இவ்வளோ வெயிட் போட்டுடலாம், இது எல்லாமே சொல்கிறாங்க வைக்கிறாங்க. இதில் வந்து சிலது வந்து ட்ரூவாக இருக்குது, சிலது வந்து ஸ்கேமாக இருக்குது. நான் பர்சனலாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம யூசர்ஸ் கிட்ட ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட்ஸை சொல்லுவோம். அது ஏன்னா இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் அவங்க எல்லாருமே உங்களுக்கு இந்த டயட் எல்லாம் தராங்க. ஸோ ஏன் வந்து ஒரு பர்சன் வந்து இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா அவங்களே பண்ணிக்கலாமே, இதை வந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டு டயட் சார்ட் வாங்கி அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கே ஒரு ஓவராலாக ஒரு வெயிட் லாஸ் இல்லை வெயிட் கெயினை பேஸ் பண்ணி ஒரு ஓவராலாக ஒரு ஐடியா கிடைக்குங்க. நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு பர்சன் வந்து ஃபிட்டாக இருக்காங்களா இல்லையா அப்படின்றத எதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் அவங்க இருக்காங்களா அப்படின்றது. கரெக்டான ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் தான் இருக்குமா அப்படின்றத நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹைட்டை வந்து நீங்கள் சென்டிமீட்டர்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 6 feet இருக்கீங்க அப்படின்னா அது சென்டிமீட்டர்ஸில் கன்வெர்ட் பண்ணால் 180 சென்டிமீட்டர்ஸ். ஸோ அந்த 180 சென்டிமீட்டர்ஸில் லாஸ்ட் 2 digits மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த லாஸ்ட் 2 digits வந்து 80. அந்த 80 kgs நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஐடியலான ஒரு வெயிட்டில் இருக்கீங்க. அப்போ ஆர்எல்ஸ் வந்து ஒரு 78 to 82க்குள்ளே இருக்கலாங்க. ஆனால் இதுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஐடியல் வெயிட்டில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்கு அதிகமாக இருந்தீங்கன்னா ஓவர் வெயிட்டில் இருக்கீங்க, இதுக்கு கம்மியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப லீனாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த ஒரு கேப்புக்குள்ளே நீங்கள் ஃபிட்டுனாக ட்ரை பண்ணணும். ஸோ இதில் நான் எப்படி ஃபிட்டுன்னு ஆகுறது, இப்போ வந்து நான் ஒரு 74 kg இருக்கேன், நான் எப்படி வந்து 80 kgக்கு வர்றது, என்னோட வெயிட்டுக்கு நான் வர்றது. ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேலரிஸ். நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு நியூட்ரிஷனுமே பார்த்தீங்கன்னா கேலரிஸாக தான் நம்ம உடம்புக்கு போகும். அண்ட் இந்த கேலரிஸை வந்து நம்ம எப்படி வந்து மெஷர் பண்ணுறது, நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் இப்போ எவ்வளோ கேலரிஸ் வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்றதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூகுள் போய்க்கோங்க, அதில் வந்து கேலரி கேல்குலேட்டர் டைப் பண்ணிங்கன்னா கீழே calculator.com சம்திங் ஏதோ வரும். நான் அந்த லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த கேலரி கேல்குலேட்டரில் உங்களோட ஹைட்டு அண்ட் வெயிட்டை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கேல்குலேட்டர்னு கொடுத்தீங்கன்னா அது ஆவரேஜாக ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்றீங்க அப்படின்றத கொடுத்துரும். ஸோ இந்த கேலரிஸ் வந்து நீங்கள் உங்களை அறியாமையே உங்களோட ஒவ்வொரு நாளும் நீங்கள் மீட் பண்ணுற கேலரி தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3000 கேலரி வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நாள் நீங்கள் கம்மியாக சாப்பிட்ருக்கலாம், இல்லை இன்னொரு நாள் அதிகமாக சாப்பிட்ருக்கலாம். ஆனால் ஒரு ஓவராலாக ஒரு வீக்குக்கு நீங்கள் ஆவரேஜாக நீங்கள் இவ்வளோ கேலரி நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதிலேருந்து நான் வெயிட் கெயின் பண்ணுறது அப்படின்னா, வெயிட் கெயினுக்கு ஒரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேலரி சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ப்ளஸ்னால் அதிகம். நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க கேலரி வேல்யூலேருந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அது கேலரி சர்ப்ளஸ். நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க கேலரியிலேருந்து கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா கேலரி டெஃபிசிட். கேலரி சர்ப்ளஸ் வந்து எதுக்கு என்ன ரிசல்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் கெயினுக்கு ரிசல்ட் பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 3000 கேலரி தான் ஒரு நாளைக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 3200 கேலரியாக ஒவ்வொரு வீக்கும் நீங்கள் கூட்டணும். ஒரு 200 கேலரி 100 கேலரியாக வந்து ஒவ்வொரு வீக்கும் நீங்கள் கூட்டிகிட்டே வரணும். அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களோட அந்த வெயிட் கோலை மேட்ச் பண்ணுற வரைக்கும். இப்போ நீங்கள் 74 kg இருக்கீங்க, 74 kgலேருந்து 80 kg தான் உங்கள் கோல் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வீக்குமே 200 கேலரிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் வந்து இந்த கேலரிஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரப்போ உங்களோட வெயிட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரோ ஆகிக்கிட்டே வரும். ஸோ இந்த வெயிட் வந்து கரெக்டாக ஒரு 80 kgs வரப்போ மறுபடியும் உங்களோட கேலரிஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 3500 கேலரி இல்லை 3600 கேலரி நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இதுதான் உங்களோட கேலரியோட ரேஷியோ. ஸோ இந்த 3600 கேலரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த வெயிட் வந்து உங்களுக்கு அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கேலரி டெஃபிசிட்டில் இருக்கீங்க, அதாவது நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், நான் வந்து ஒரு 74 kg தான் நான் இருக்கணும், ஆனால் நான் 90 kgsல இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கேலரி டெஃபிசிட்டில் இருக்கணும். 90 kgs நீங்கள் இருக்கீங்கன்னா ஆவரேஜாக உங்கள் பாடிக்கு நீங்கள் 4000 கேலரி ஆர் நான் இது எல்லாமே அப்ராக்சிமேட்டான ஒரு வேல்யூ தாங்க சொல்கிறேன். எக்ஸாக்டான வேல்யூ வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணுறப்ப அதுவே ஷோ அப் பண்ணிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 4000 கேலரிஸ் நீங்கள் வந்து டெய்லி உங்கள் பாடிக்கு நீங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த 4000 கேலரிஸ்லேருந்து
படிப்படியாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 கேலரிஸாக நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரணும். ஸோ 3800 3600 இப்படி குறைச்சிக்கிட்டே வரணும். நீங்கள் நிறைய பேர் நம்மள பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வெயிட் லாஸ் பண்ணணுமா, நான் சாப்பிடவே மாட்டேன், சாப்பிடாம இருந்தால் போதும், நான் வெயிட் லாஸ் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் அப்படி பண்ணுறது வந்து உங்கள் பாடியை வந்து நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி இல்லை டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி அர்த்தம். ஏன்னா நீங்கள் ஒரு ரெகுலராக கொடுக்க வேண்டிய கேலரிஸை நீங்கள் டோட்டலாக அப்ரப்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாடிக்கு நீங்கள் ஒவ்வொரு நாள் நம்ம காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நம்ம பேசுறதுலேருந்து எல்லாத்துக்குமே எனர்ஜி செலவாகும். இந்த எனர்ஜிஸ் எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்தால் அந்த எனர்ஜி எடுக்கும். ஸோ இன்னொரு கான்செப்ட்ஸும் இருக்குங்க. வந்து நம்ம சாப்பிட்றத ஃபுல்லாக அப்ரப்டாக கட் பண்ணுறோம்னா நம்ம பாடி வந்து நம்ம ஃபேட்ல இருந்து எனர்ஜி எடுத்து நம்ம செலவு பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக என்னோட வெயிட் லாஸை நான் செக் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஒரு இதை ஃபாலோ பண்ணணும். ஆனால் மெயினாக நீங்கள் வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணணுங்க, ஆனால் நான் டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரெகுலராக கிராஜுவலாக ஒரு 4000 கேலரிஸ்லேருந்து 3800 3600 அப்படின்னு ஒவ்வொரு வீக்குமே நீங்கள் படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் சென்டர் அண்ட் இது மாதிரி நிறைய சென்டர்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் போயிட்டு நான் வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு போகிறாங்க. அவங்களும் ஒரு நிறைய இந்தந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டயட் சார்ட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் அந்த டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க, வெயிட் கெயின் ஆகுது. ஸோ இது எல்லாத்துக்குமே பின்னாடி என்ன ஒரு கான்செப்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. உங்களோட கேலரிஸ் என்னன்றதை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. உங்கள் கேலரிஸை நீங்கள் எப்படி கூட்டணுன்றதுக்கு உரிய ஃபுட்டஸ் எல்லாமே அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ரெக்கமெண்ட் பண்ணுற ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்றது மூலிமா உங்களோட கோலை நீங்கள் அடைஞ்சிடுறீங்க. அண்ட் பெரிய ஒரு மித்து இருக்குங்க, ஒரு 5 நாள் மட்டும் நீங்கள் இதை சாப்பிடுங்க உங்களோட வெயிட் கெயின் ஆகிடும், 10 நாள் மட்டும் சாப்பிடுங்க இது கெயின் ஆகிடும். மறுபடியும் சொல்கிறேங்க, எந்த ஒரு விஷயம் நீங்கள் சீக்கிரமாக அட்டைன் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக உங்களை விட்டு போயிடும். ஸோ நீங்கள் கிராஜுவலாக ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அது கன்சிஸ்டண்ட்டாக இல்லை லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இது மாதிரி ஷார்ட் டேர்ம் ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எய்ம் பண்ணி போகிறத விட கிராஜுவலாக என்ன பேசிக் கான்செப்டோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ரிசல்ட்டை கண்டிப்பாக நீங்கள் அடையலாம். இந்த வீடியோ நான் மெயினாக மேக் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஜிம்க்கு வராங்க, அவங்க வெயிட் கெயின் பண்ணணும்னு வருவாங்க, சில பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு வருவாங்க, நிறைய பேர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. ஒரு 1 or 2 months வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஜிம்மை குவிட் பண்ணுறாங்க. இல்லை வந்து அந்த ட்ரெயினர் சொல்கிற வந்து அந்த ஃபுட்ஸை வந்து என்னால் வந்து ப்ராப்பராக எடுத்துக்க முடியல அப்படின்றதுனாலையும் வெளியே போகிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் மீறி பேசிக் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான், கேலரி சர்ப்ளஸ், கேலரி டெஃபிசிட். நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணுமா கேலரி சர்ப்ளஸ்ல இருங்க, வெயிட் லாஸ் பண்ணணுமா கேலரி டெஃபிசிட்ல இருங்க. இதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸோ இல்லை வெயிட் கெயின் பண்றதோ ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். இதை பத்தி வந்து நீங்க கூகுளில் செக் பண்றது மூலியமா உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு நிறைய ஐடியாஸ் கிடைக்கலாம். இப்போ நான் 3000 கேலரி நான் சாப்பிட்றேன்னு சொல்றீங்க, நான் எதுவும் அளந்தெல்லாம் சாப்பிடல, நான் இதுல இருந்து எப்படி நான் வந்து அதிகப்படுத்தி சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குங்க. ஒன்று ப்ரோட்டீன், இன்னொன்று கார்போஹைட்ரேட்ஸ், இன்னொன்று ஃபேட். பொதுவாகவே இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது நம்ம நார்மலாக எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டில் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதில் மெயின் கான்ஸ்டிடியூவண்ட்டாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ் இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு 80% கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குங்க. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ் நம்ம அதிகமாக எடுத்துப்போம். அண்ட் ஃபேட்ஸ் வந்து நம்ம தனியாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, சாப்பிட்ற ஃபுட்ஸ்லேயே ஃபேட்ஸ் இருக்கும். ஸோ அது நம்ம தனியாக ஃபேட்டை நம்ம கன்சியூம் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. அதாவது இந்த நியூட்ரியன்ஸை பேஸ் பண்ணி நான் இன்னொரு வீடியோ வந்து டெப்த்தாக மேக் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த வீடியோ மெயினாக நான் எதுக்கு பண்ணேன் அப்படின்னா, கேலரி சர்ப்ளஸ், கேலரி டெஃபிசிட் இது ரெண்டுமே கண்டிப்பாக ஒரு ஜிம் கோவராக இருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் இல்லை வெயிட் கெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க. அதுக்காக தான். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது மாதிரி நிறைய வேல்யூபிளான வீடியோஸ் நம்ம சேனலில் மேக் பண்ணிகிட்டே இருப்போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே சேஃப், பீஸ்.